வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர் மற்றும் மீனவர்களின் நலன்களை நாடு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய கைத்தறி தின விழாவில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தேசிய கைத்தறி விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரியில் நெசவுத் தொழில் செய்பவர்களின் கூலி இம்மாதம் முதல் 20% உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். தேர்தல் ஆணையம் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் அறிவிக்கையை இன்று வெளியிட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புவோர் வரும் 21ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும் தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து திரு ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இத்தேர்தல் அவசியமாகி உள்ளது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்தலில் வாக்களித்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். வரும் 21ஆம் தேதி வரை தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் மறுநாள் 22ஆம் தேதி பரிசீலிக்கப்படும் என்றும் ஏற்கப்பட்ட மனுக்களை விலக்கிக் கொள்ள இம்மாதம் 25ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை அன்றைய தினமே மேற்கொள்ளப்படும். விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர் மற்றும் மீனவர்களின் நலன்களை நாடு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் நூற்றாண்டு விழாவை ஒட்டி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கின் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், விவசாயிகளின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாகவும், சாகுபடி செலவை குறைத்து விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் கூறினார். பால், பயறு வகைகள் மற்றும் சணல் உற்பத்தியில் உலக அளவில் முதல் நாடாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு இந்தியாவில் உணவு தானிய உற்பத்தி முன்னெப்போதும் இல்லாத அளவில் அதிகரித்ததாக அவர் தெரிவித்தார். உணவு உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இயக்கத்தில் டாக்டர் MS சுவாமிநாதன் ஆற்றிய முக்கிய பங்களிப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது உரையில் நினைவு கூர்ந்தார். உயிரி பன்முகத்தன்மை என்பதற்கு அப்பாற்பட்டு உயிரி இன்பம் என்னும் புதிய கருத்தை முன்வைத்தவர் டாக்டர் MS சுவாமிநாதன் என்றும், இதே அடிப்படையில்தான் உணவு பாதுகாப்பு என்னும் கருத்து தற்போது ஊட்டச்சத்து பாதுகாப்பு என்னும் நிலைக்கு உயர்த்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பருவநிலை ஏற்றத்தாழ்வுகளை தாக்குப்பிடிக்கும் வகையிலான புதிய பயிர் ரகங்களை வேளாண் விஞ்ஞானிகள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். 11வது தேசிய கைத்தறி தினம் நாட்டில் இன்று கொண்டாடப்படுகிறது. 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க சுதேசி இயக்கம் தொடக்கப்பட்டதை குறிக்கும் வகையிலான இந்நாளில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் தேசிய கைத்தறி விருதுகள் மற்றும் கபீர்தாசர் கைத்தறி விருதுகளை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வழங்கி சிறப்பித்தார். விழா குறித்து கூடுதல் விவரங்கள். வளங்குன்றா அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஜவுளி ரகங்களே இன்றைய உலகின் தேவை என்றும், இந்தியாவின் கைத்தறித்துறை இத்தேவையை சிறந்த முறையில் பூர்த்தி செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் விழாவில் பேசுகையில் கூறினார். இந்திய கைத்தறி துணி ரகங்களை உலக அளவில் மேலும் பிரபலப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரீட்டா இவ்விழாவில் பேசுகையில், நெசவாளர்கள் வர்த்தக தளங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதால் விரிவான சந்தை வாய்ப்புகள் மற்றும் கூடுதல் அதிகாரம் பெறுவதாக கூறினார். புவி குறியீடு மற்றும் இந்தியா பிராண்ட் வணிக முத்திரை மூலமாக மத்திய அரசு இந்திய கைத்தறி துணிகளின் தரத்தை உலக அளவில் உறுதிப்படுத்தி வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். வீடுதோறும் மூவர்ண கொடி இயக்கத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரின் தோடா மலை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் 3000 ராக்கி கங்கண கயிறுகளை கைகளாலேயே தயாரித்து லடாக் பகுதியில் சீன எல்லையில் உள்ள இந்திய ராணுவத்தினருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மாவட்டம் முழுவதிலும் பல்வேறு அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் இதில் ஆர்வமுடன் பங்கேற்று ஒற்றுமை மற்றும் தேசிய பெருமிதத்தை வெளிப்படுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற X பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற YouTube சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் நெசவுத் தொழில் செய்பவர்களின் கூலி இம்மாதம் முதல் 20% உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார்.
இன்று புதுச்சேரியில் தேசிய கைத்தறி தின விழாவை தொடக்கி வைத்து பேசிய அவர், பாரம்பரியமான கைத்தறி தொழிலை பாதுகாக்க தேவையான எல்லா உதவிகளையும் அரசு வழங்கும் என்றார். முதலமைச்சரின் உரையிலிருந்து ஒரு பகுதி. விவசாயத்திற்கு அடுத்து புதுச்சேரியில அதிகமான நபர்களுக்கு வாழ்வு கொடுத்தது, நல்ல தொழில் கொடுத்ததுன்னா கைத்தறி தொழில் தான். ஆனா இன்றைக்கு பார்க்கும்போது பாதுகாக்க வேண்டிய ஒரு தொழிலாக இருக்கின்றது நம்முடைய புதுச்சேரி. நான் கேட்பேன், எத்தனை பேர் நெய்றாங்க, எத்தனை குடும்பம் இருக்காங்கன்னு கேட்பேன். 130, 150 குடும்பம் தான் இருக்காங்க அப்படின்வாங்க. எனக்கு நல்ல ஞாபகம். கூட்டுறவுத்துறை அமைச்சர் முதல்ல பொறுப்பேற்ற பிறகு இந்த கைத்தறியில எவ்வளவு வளர்ச்சி நம்ம கொண்டு வந்திருந்தோம். ஈரோட்ல போய் நம்ம கடை திறந்துருப்போம், பாண்டெக்ஸ், விழுப்புரத்தில் திறப்போம், சென்னையில் திறப்போம். இது மாதிரி பல இடத்துல நம்முடைய பாண்டெக்ஸ் நிறுவனத்திலே கடைகள்லாம் திறந்திருக்கோம். அங்க வியாபாரம் நல்லா சிறப்பா இருந்ததெல்லாம் பார்க்கிறோம். நம்முடைய கைத்தறி தொழில் வளர்க்கப்பட வேண்டும். அப்போ கைத்தறி ஆடையை வாங்க வேண்டும். அதனாலதான் நம்ம கைத்தறி கண்காட்சி பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் கண்காட்சி போடுவோம், அது சப்சிடி கொடுக்கிறோம். புதுச்சேரியில் நடைபெற்ற கைத்தறி தின விழாவின் போது தட்டாஞ்சாவடி கூட்டுறவு நெசவாளர் சங்கத்தின் புதிய வடிவமைப்புடன் கூடிய துண்டு ரகத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிமுகப்படுத்தினார். கடந்த ஆண்டு அதிக அளவில் நெசவு செய்து அதிக கூலி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகளையும், 6 பிரதம கைத்தறி நெசவாளர் சங்கங்களுக்கு 90% மத்திய அரசு மானியத்துடன் கூடிய தறி உபகரணங்களையும் அவர் வழங்கினார். மத்திய அரசின் சமர்த் திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மையத்தின் உதவியுடன் நெசவாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டமும் விழாவின் போது தொடக்கி வைக்கப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், கூட்டுறவுத்துறை செயலர் திரு ஜெயந்த்குமார் ரே, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் திரு யஷ்வந்தையா உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலை மேரி கட்டட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் திரு ராஜவேலு, அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம், எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திரு அனிபால் கென்னடி, திரு சம்பத், திரு செந்தில்குமார் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கவிஞரேறு வாணிதாசனார் நினைவு நாளும் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள வாணிதாசனார் சிலைக்கு முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்காலில் கடந்த ஆண்டு எள் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 5000 ரூபாய் மானியத்தையும், இந்திய உணவுக் கழகத்திற்கு நெல் விற்பனை செய்த விவசாயிகளுக்கு கிலோவிற்கு 2 ரூபாய் தர மேம்பாட்டு உதவிகளையும் இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு PR திருமுருகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது மொத்தம் சுமார் 24 லட்சம் ரூபாய் உதவிகள் 258 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டதாக வேளாண் அமைச்சர் அலுவலகத்தின் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் ஓவர் கோட் அணிய கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட ஓவர் கோட் வடிவமைப்பும் கல்வி நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அனுப்பப்படுவதாக பள்ளிக் கல்வி இயக்குநரகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அலையன்ஸ் பிரான்சே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மற்றும் புதுச்சேரி திரை இயக்கம் சார்பில் நாளை முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ள 2வது உலக திரைப்பட விழாவில் தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் ஸ்பானிய மொழி திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. 9 தேசிய விருதுகளை வென்ற பிரபல திரைப்பட எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் திரைப்பட விழாவை தொடக்கி வைக்கிறார். விழாவின் முதல் படமாக டோரி அண்ட் லோகிதா பிரெஞ்சு திரைப்படம் திரையிடப்படுகிறது. நாளை மறுநாள் ஆப்டர்நூன்ஸ் ஆஃப் சாலிட்யூட் ஸ்பானிய திரைப்படம், மனிதர்கள் தமிழ் திரைப்படம் உள்ளிட்ட திரைப்படங்கள் இடம்பெற உள்ளன. 10ஆம் தேதி கம்ப்ளீட் அன்னோன் அமெரிக்க திரைப்படம் உள்ளிட்ட படங்கள் திரையிடப்படும். புதுச்சேரி திரை இயக்கத்தின் செயலாளர் திருமதி பச்சையம்மாள் உட்பட விழா ஏற்பாட்டாளர்கள் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர் மற்றும் மீனவர்களின் நலன்களை நாடு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய கைத்தறி தின விழாவில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தேசிய கைத்தறி விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரியில் நெசவு தொழில் செய்பவர்களின் கூலி இம்மாதம் முதல் 20% உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.